இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருத்துவர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய பாரம்பரிய சித்தத்தை மதிப்புக்குரிய வெங்கடேஷா இருக்காரு. மலைவேம்பு மூலிகை என் கையில் கொடுத்துருக்காரு. இதுலேருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறான்றது இந்த வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. ஐயா என்னுடைய கையில் மலைவேம்பு கொடுத்துருக்கீங்க. இது நல்லா பூத்துருக்கு பாருங்க நண்பர்களே, நல்லா பூத்துருக்கு மலைவேம்பு. இதுதான் மலைவேம்பு, அதாவது வேப்பமர இனத்தை சேர்ந்த ஒரு உயர்தரமான மூலிகை. மலைவேம்பு, வேப்பன், இன்னும் நிறைய வேம்புகள் இருக்குது. சரிங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. இது வந்து காய்ச்சலுக்கு நல்ல ஒரு உகந்த ஒரு மூலிகை. அது எல்லாருக்குமே தெரியும். இது இலையில் வந்து கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கலாம். கூட வந்து தும்பை, இந்த சளி கபம் இருந்ததுன்னா துளசி அதெல்லாம் போட்டு கஷாயம் மாதிரி வச்சு கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ இருக்கிற சீசனுக்கு நல்ல இது ஒர்க் அவுட் ஆகும். அதை சரி பண்ணும். இந்த பூ பார்த்திங்கன்னா குடல் புழுக்களை அழிக்கிறதுல நம்பர் 1 இது. இந்த பூவை மட்டும் எடுத்து சாப்பிட்டு கஷாயமோ அல்லது காய வச்சு சூரணத்தோ எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல அந்த குடல் புழுக்கள், குடலில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் சரி பண்ணும். அதே மாதிரி இதோட வித்துக்களை எடுத்து எண்ணெய் செய்வாங்க. அந்த எண்ணெய் செஞ்சோம்னா அந்த எண்ணெய் பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ்க்கு, பொதுவாக வேப்பம் வந்து கசப்பு அதிகம். அந்த இதோட எண்ணெயை பார்த்திங்கன்னா தோல் நோய்களுக்கு நல்ல பிரமாதமாக வேலை செய்யும். இதோட பட்டை இருக்குது பாருங்கள், மரப்பட்டை, அதை வந்து ஒரு கைப்பிடி அந்த காய்ச்சல் வருதில்ல அந்த டைமில், அதாவது உடல் வலி ஜாயிண்ட் பெயினும் வரும். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் பெயின் வலி, உடம்பு வலி கம்பல்சரி வருது, அந்த சிக்கன் குன்யா வலி மாதிரி. அப்போ ஜுரம், உடல் வலி, மற்ற வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு அந்த இதோட பட்டையை எடுத்து ஒரு கைப்பிடி எடுத்து கூட ஒரு 5 மிளகு வச்சு இடித்து கஷாயம் மாதிரி வச்சு குடிச்சிட்டு வந்தோம்னு சொன்னால் உடல் வலியையும் போக்கும், காய்ச்சலையும் சரி பண்ணும். அப்பேற்பட்ட அருமருந்து இது இந்த நிலவேம்பு, இந்த மலைவேம்பு. ஏன்னே சாதாரண வேப்பமரம், வேம்பு, மலைவேம்பு, நிலவேம்பு நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மலைவேம்பில் இவ்வளோ விஷயங்கள் ஐயா சொல்லியிருக்காரு. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக பயன்படுத்துங்க. இதில் குழந்தையின்மைக்கும் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம், அதையும் பார்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.